السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். சமீபகால உரைகளில் பெருமானாரின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய திருமணம் சம்பந்தமான நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகராக கொடுத்தது அவரிடத்தில் இருந்த ஒரு உறுப்பு சட்டை என்று நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து மகர் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறது என்பதை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கால, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஜா அபூ தல்ஹா ஃபஹதப உம்ம சுலைம். அவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் அவர்களிடத்திலே வந்து பெண் பேசுகிறார். அவரை பெண் கேட்கிறார், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி. ஃபகல்லமஹா ஃபீ ذلك ஃபகாலத் யா அபா தல்ஹா மா மிஸ்லுக யுரத்து வலாக்கின்னக இம்ரஉன் காஃபிருன் வ அன இம்ரஅத்துன் முஸ்லிமத்துன் லா யஸ்லுஹு அன் அத்தஸவ்வஜுக என்று சொல்கிறார். அதாவது உம்மு சுலைம் போய் அபூ தல்ஹா அவர்கள் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்கிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அபூ தல்ஹாவே, உங்களை போன்றவங்களை எந்த பெண்ணும் வேணாம்னு சொல்ல மாட்டான். உங்களை போன்றவர்களை எந்த பெண்ணும் வேண்டாம் என்று மறுக்க மாட்டாள். ஆனால் நீங்களோ காஃபிராக இருக்கிறீர்கள், நீங்களோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கிறீர்கள், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், உங்களுக்கு எனக்கு எப்படி செட் ஆகும், உங்களுக்கு எனக்கும் எப்படி செட் ஆகும் என்று அவர் மறுத்து விடுகிறார். அவர் அபூ தல்ஹா கேட்கிறார், கால மாதாக்க மஹ்ரூக்கி, உனக்கு மகராக நான் என்ன தரட்டும்? காலத்து வமா மஹரி, மகரா நானே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ நீங்க என்ன மகருன்னு கேட்குறீங்களே அப்படின்னு அவரு ஆசை வார்த்தைகளை காட்டி பணம் காசுகளை முன்வைத்து திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று அபூ தல்ஹா நினைக்கிறார். அதனால தான் மகர் என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்கிறார். அப்ப அவங்க மகரா அப்படின்னு சொல்லி திருப்பி ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க, நானே உங்களை நீங்க காஃபிரா இருக்கிறீங்க, செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன், மகருன்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். இப்போ அவர் சொல்றாரு, அபூ தல்ஹா அஸ்ஸஃப்ரா வல் பைலா, நான் தங்கம் வெள்ளி நான் அள்ளி அள்ளி தரேங்கிறார், தங்கம் வெள்ளி அள்ளி அள்ளி தரேங்கிறார். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஃபஇன்னி லா உரீது ஸஃப்ரா வலா பைலா, எனக்கு தங்கம் வேண்டாம் வெள்ளியும் வேண்டாம், எனக்கு தங்கம் வேண்டாம் வெள்ளியும் வேண்டாம், உரீது மின்கல் இஸ்லாம், நீங்க இஸ்லாத்துக்கு வரீங்களான்னு கேட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணணும்னா நீங்க இஸ்லாத்துக்கு வரீங்களான்னு அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார். ஃபைன் தஸ்லம ஃபதாக்க மஹரி, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்கன்னா அதுதான் எனக்கு மகர், வேற உங்க தங்கம் வேணாம் வெள்ளியும் வேணாம், உங்க பணத்தை நீங்க உங்களோட வச்சிருங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களா அதுவே எனக்கு மகராக போதும், வலா அஸ்ஸலுக கைரா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். கால ஃபமன்லி பிதாலிக், சரி நான் இஸ்லாத்துக்கு வரணும்னா இது விஷயமா யாரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அபூ தல்ஹா. காலத்தில் லக்க பிதாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திங்க அப்படின்னு சொல்லி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பிவிட்டார்கள் அபூ தல்ஹாவை. ஃபந்தலக அபூ தல்ஹா யுரீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசுன் ஃபி அஸ்ஹாபிஹி. அபூ தல்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடம் நோக்கி பயணிக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். அபூ தல்ஹா வருவதை ஃபலம்மா ரஆஹு கால ஜாஅக்கும் அபூ தல்ஹா குர்ரத்துல் இஸ்லாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்த்ததுமே சொன்னார்கள்,
அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, இஸ்லாம் என்கிற ஒளியை ஏற்றுக்கொள்வதற்காக வருகிறார் அபூ தல்ஹா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். பைன ஐனைஹி, இஸ்லாத்தின் ஒளி அவருடைய கண்ணிலே தெரிகிறது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஃபஅக்பர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா காலத் உம்மு சுலைம், உம்மு சுலைமுக்கும் தனக்கும் மத்தியிலே என்ன உரையாடல் நடந்ததோ அதை அபூ தல்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே சொல்லுகிறார். ஃபதஸவ்வஜஹா அலா ذلك, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நிலைமையிலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய இஸ்லாத்தையே மகராக வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்று நாம் வரலாற்றை பார்க்கிறோம். இந்த வரலாற்றை நாம் ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன ஒரு அற்புதமான பெண்மணி, ஒரு வசதியும் வாய்ப்பும் அழகும் கொண்ட ஒரு இளைஞர் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தைகளை காட்டுகிறார். எனக்கு உன்னுடைய பணமும் வேண்டாம், உன்னுடைய அழகும் வேண்டாம், எனக்கு தேவை நீ இஸ்லாத்துக்கு வருவது என்று சொன்ன உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்கே? இன்றைக்கு காதல் வலையில வீழ்ந்து மதம் மாறி ஓடி போகிற பெண்களின் நிலை எங்கே என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குரிய இந்த காலத்தில் மாற்றாரோடு ஓடி போகிற பெண்கள் அதிகமாகிவிட்டார். பெற்றோர்களை தூக்கி எறிந்து விடுகிறார்கள், ஈமானை காற்றில் பறக்க விடுகிறார்கள். ஏன் இந்த அவல நிலை? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மாற்று மத பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், அவங்க ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஜபத்துக்கும், அதாவது அந்த பெண்கள் எவ்வளவுதான் அழகிலே சிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த பெண்களை விட இஸ்லாத்திலே இருக்கிற அடிமை பெண்கள் மேல், அந்த பெண் சுதந்திரமானவளாக இருந்தாலும் அவள் மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறு மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாள். அதனால் அவருடைய அழகும் அவருடைய எல்லாம் உன்னை ஆச்சரியப்படுத்தினாலும், உலக அழகியாவே அவள் இருந்தாலும் அவளை விட ஈமான் கொண்டிருக்கிற அடிமை பெண் மேலானவள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பெண்களை பார்த்து சொல்கிறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு வலா அப்தும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகின் வலா அஜபக்கும். பெண்களே, நீங்கள் மாற்று மத ஆண்களை திருமணம் செய்யாதீர்கள். அவர்கள் அழகிலே ஆண் அழகர்களாக இருந்தாலும் அவர்களை விட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அடிமை ஆண் சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். உலாயிக எதுவோன இலன்னார், அவர்கள் உங்களிடத்திலே பணத்தையும் அழகையும் காட்டி உங்களை நரகத்திற்கு அவர்கள் அழைக்கிறார்கள். அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள். வல்லாஹு யதுல் ஜன்னா, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். அற்புதமான வசனம், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் காதலுக்காக மார்க்கத்தை தூக்கி எறிந்து விடுகிறார்கள், ஈமானை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அழகும் பணம் வசதியும் படைத்த ஒரு ஆண் திருமணம் செய்வதாக முன்வந்த போதும் கூட, உன்னுடைய அழகும் பணமும் எனக்கு தேவையில்லை, நீ இஸ்லாத்திற்கு வருகிறாயா, உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்ன உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு பாராட்டத்தக்கவர்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இது போன்ற அவலங்கள், மாற்றார்களோடு ஓடி போகிற அவலங்கள் நிறைய நடைபெறுகிறது. இன்ஸ்டாகிராமிலே, பேஸ்புக்கிலே, வாட்ஸ்அப்பிலே சர்வசாதாரணமாக அந்நிய ஆண்களோடு சாட்டிங் செய்கிற, அந்நிய பெண்களோடு சாட்டிங் செய்வர்கள் அதிகமாக உருவாகிவிட்டார்கள். மொபைலுக்கு அடிமையாகி போய்விட்ட பெண்கள், மொபைலுக்கு அடிமையாகி போய்விட்ட ஆண்கள் எதையும் பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, எதையும் பார்க்காமல் அவர்களுடைய அழகுதான் பிரதானம் என்று கருதி ஈமானை பறக்க விடுகிற அவல நிலை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பேஸ்புக்கிலே காதல், இன்ஸ்டாகிராமிலே காதல், இப்படியாக சமூகம் போய்கொண்டிருக்கிறது. வருத்தமான ஒன்றாக இருக்கிறது. இலங்கையிலே ஒருவர்
ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்ற காரணத்தினாலே பெற்றோர்கள் தடுத்தும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு மதம் மாறி கோயிலில் போய் அந்த பெண்ணுக்கு தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டார். அவர்களாவே மாறி போய்விட்டார். காலம் உருண்டோடுகிறது. அவருடைய உள்ளத்திலே அந்த பயம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அவருக்கு குழந்தை பிறக்கிறது. 3 வயது ஆகிவிட்டது குழந்தைக்கு. குழந்தையை கூட்டி போய் கோயிலிலே வைத்து காது குத்தி அவர்களுடைய சிலையை வழங்க வைக்கிற அந்த ஒரு அவலத்தை பார்க்கிறார். ஆஹா, இது எங்கேயோ போய் நம்மை கொண்டு போய் விட்டுவிடும் போல் இருக்கிறதே என்று யோசித்த அவர் மனம் மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். திரும்ப கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர் மனைவியை அழைத்து பார்க்கிறார். மனைவி வரமறுக்கிறார். குழந்தையின் மீது அவருக்கு அக்கறை அதிகமாகிறது. ஆஹா, இந்த குழந்தையை நரகத்தின் வாரிசாக நாம் ஆக்கிவிட்டோமே, எப்படியாவது இந்த குழந்தையை மீட்டெடுக்க முடியாதா என்று போய் எத்தனையோ பேர்கள்ட்ட பத்துவா கேட்கிறார். அந்த குழந்தையை என்னிடத்தில் வருவதற்கான வழி என்ன என்று. சின்ன குழந்தை தாயிடத்தில் தான் இருக்க வேண்டும் என்றுதான் என்பதுதான் பத்துவா. கதறி கதறி அழுகிறார். என்னுடைய வாரிசை நரகத்திற்கு உரியவனாக ஆக்கிவிட்டேனே என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி எத்தனையோ குடும்பங்களின் அவலநிலை. இன்றைக்கு இஸ்லாமிய எதிரிகள் பெண்களை தன்னுடைய காதல் வலையிலே விழ வைத்து அவர்களுடைய கர்ப்பத்திலே தங்களுடைய வாரிசை உருவாக்கிவிட வேண்டும் என்பதே லட்சியமாக கருதி கொண்டிருக்கிறார். அதுவெல்லாம் இன்றைக்கு பெண்களுக்கு புரிவதில்லை. அவர்களுக்கு அந்த ஆண் மகனின் அழகுதான் அவர்களை கவர்ந்திருக்கிறது. இங்கே அவர்கள் ஈமானை இழந்து விடுகிறார்கள். ஈமானை பார்ப்பதில்லை, ஈமான் போகிறது என்று. பிறகு குழந்தையை பெற்றுக்கொண்டு அவன் கைவிட்டு ஓடிவிட்டான் என்று கதறிக்கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்க முடிகிறது. பெற்றோர்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் ஓடி போகிற பெண்களை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கோ எஜுகேஷனால் ஏற்படுகிற கோளாறுகள் அதிகம். ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கிற கல்லூரிகள் தடுக்க முடியாதவர்களாக ஆகிவிட்டது. பெண்களுக்கு படிப்பு அவசியம்தான், ஆனால் பாதுகாப்பும் அவசியம். படிப்பு அவசியம், அதே சமயத்தில் பாதுகாப்பும் அவசியம். பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? பெண்களுக்கு மொபைலை வாங்கி கொடுக்கிறீர்கள், அவர்களை வெளியிலே அனுப்புகிறீர்கள், படிப்புக்காக வேறு வேலை நிமித்தமாக எதற்கோ அனுப்புகிறீர்கள். ஆனால் அவர்களை கொஞ்சம் கண்காணியுங்கள். அவர்கள் யாரோடு தொடர்பு இருக்கிறார்கள் என்பதை கண்காணியுங்கள். அவரிடத்திலே கொஞ்சம் கண்டிப்பை நீங்கள் காட்ட வேண்டும். பெண்களுக்கு, ஆண்களுக்கு எல்லோருக்கும் மார்க்க ஞானத்தை, ஈமானை போதியுங்கள். இல்லாவிட்டால் நம் மக்கள் மதம் மாறுகிற அவலம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொரு வருஷம், ஒவ்வொரு வாரமும் அரசு கெஜெட்ல யாரெல்லாம் பெயர் மாற்ற விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு வாரமும் கெஜெட்ல, அரசாங்க கெஜெட்ல வரும். பேர் மாத்திடுறது, கெஜெட்லேயே பேர் மாத்திடுறது. கெஜெட்ல பேர் மாத்திட்டா அவங்களுடைய எல்லா ப்ரூஃப்லையும் பேர் மாறிடும். இந்த மதத்திலிருந்து அந்த மதத்திற்கு மாறி, அதாவது இஸ்லாத்திலிருந்து வேறு மதத்துக்கு மாறி கெஜெட்ல விண்ணப்பம் செய்யறவங்க நூற்றுக்கணக்கில் அரசாங்கம் வெளியிடுகிறது. அதெல்லாம் பேர் மாத்தாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர்களுடைய ஈமான் இந்த காதலினால் பறிபோய் விட்டதை பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு வரலாற்றை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களின் சம்மதத்தினுடனேயே கோயில்களில் பத்திரிகை அளிக்கப்பட்டு எத்தனையோ திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பெரிய ஒரு கலாச்சார மாற்றமாக இதை ஒரு பெரிய நாங்கள் கலப்பு திருமணம் செய்கிறோம் என்று பாராட்டுவார்கள் என்று நினைத்து பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிற அவலங்களும் இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. திருமணத்திற்கு முன் எதற்காக காதல்? திருமணத்திற்கு பின் நீங்கள் காதலியுங்கள். அப்படித்தான் அவருடைய மார்க்கம் சொல்கிறது. பாத்திமா ரலியல்லாஹு அவருடைய அந்த திருமண வாழ்க்கை இருக்கிறதே ஒரு அற்புதமான காதல் காவியம், அற்புதமான முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவருடைய வரலாற்றை, திருமண குடும்ப வாழ்க்கை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்களை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.